கிறிஸ்துவலை மிகவும் பிரியமானவர்களே, 21/10/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் அப்பா இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாய் செபிக்கிறேனப்பா. உங்களுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இவரை நிறுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நீர் மாறாத்தவராக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, உடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருந்து தொடர்ந்து செயல்படட்டும் அப்பா. மாறாத்த தேவனுடைய கிருபை எப்போதும் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை திருப்தியாக்கும்படியாய் செபிக்கிறேன்ப்பா. லேவியராகமம் 22:15 நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் சகலத்தையுமே பரிசுத்தப்படுத்தி இவருடைய வாழ்க்கையில மேன்மை நீர் தரும்படி செபிக்கிறேன். இந்த நாளில வெற்றியின் பாதையில் இவரை நடத்தி செல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் செபிப்போம். அன்பு தகப்பனே, 21/10/2020 இந்திய தேசத்திற்காய் செபிக்கும்படியாய் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த தேசத்தில் நன்மையான இவுகளை தந்து அப்பா நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீர் விடுதலையாக்குவீராக. உடைய கோலும் கைத்தடியும் அப்பா ஜனங்களை தேற்றி விடுதலையாக்கட்டும் தகப்பனே. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து கேட்கிறேன்ப்பா. அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்பதை தரும்படியாய் செபிக்கிறேன். எழுப்பதை தருவீராக, எழுப்பதை தருவீராக, எழுப்பதை தருவீராக. எழுப்பதை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.